வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கன்வெர்ட்டர். லாஸ்ட் வீடியோவில் பக் கன்வெர்ட்டர் பற்றி பார்த்தோம். பக் கன்வெர்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டியூட்டி சைக்கிள்னால் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் கன்வெர்ட்டர். இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட் 2 ஆம்ஸு 10 வாட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம கன்வர்ஷனாகவே எஃபிஷியன்சி வந்து லாஸ் ஆகக்கூடாது. எனக்கு வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 10 வோல்ட்டில் எனக்கு வந்து ஒரு டிவைஸ் வந்து வேலை செய்யுது. எனக்கு 10 வோல்ட் நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எஃபிஷியன்சி லாஸ் ஆகக்கூடாது. 20 வோல்ட் எஃபிஷியன்சி லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா, நான் 20 வோல்ட்டுக்கு மாற்றும் போது கரண்ட்டை வந்து 0.5 ஆம்ஸில் வைக்கும் போது தான் எனக்கு அந்த 10 வாட்ஸுங்கிறது எனக்கு கிடைக்கும். அப்போ இன்புட் வோல்டேஜை விட நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாகுதுங்க அப்படிங்கன்னா நமக்கு வந்து அங்கே பூஸ்ட் கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து நம்ம பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டை தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்யூட்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டரோட சர்க்யூட் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஒரு காயில் ஒரு சுவிட்சஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த சுவிட்சஸை வந்து ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த சப்ளை வந்து டைரெக்டாக பேட்டரிக்கே ரொட்டேட் ஆகும். இதில் வந்து ப்ரொடக்ஷனுக்காக ஒரு டயோடும் இங்கே வந்து ஃபில்டருக்காக கெப்பாசிட்டரும் போட்டிருக்கேன். இப்போ நான் சுவிட்சஸை நான் ஆன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வோல்டேஜ் இந்த சுவிட்சஸ் வழியாக நேராக உங்களுக்கு பேட்டரிக்கு போகும், அதாவது கிரவுண்டுக்கு போகும். இப்போ வந்து இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு டயோடு வழியாக கெப்பாசிட்டி வழியாக உங்கள் பல்புங்கிறது போகவே போகாது. இப்போ நான் சுவிட்சஸை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி நான் இண்டக்டர் வழியாக கரண்ட்டு கொடுத்ததுனால நல்லா சார்ஜ் ஆகிருக்க இண்டக்டர் இப்போ டிஸ்சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ என்னென்னா, ஆல்ரெடி பேட்டரியில் ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் வருது அப்படின்னா என்னென்னா, 2 பேட்டரியை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். 4 வோல்ட்டு 4 வோல்ட் பேட்டரி. இதில் மைனஸை நான் கிரவுண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஜாயின் பண்ணி திரும்ப ப்ளஸ் சைடு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 பேட்டரியும் பேரலில் கனெக்ட் ஆகி சீரியஸில் கனெக்ட் ஆகி எனக்கு 8 வோல்ட் க்ரியேட் ஆகும். அப்போ என்னென்னா, எனக்கு பொலாரிட்டி வந்து எனக்கு இண்டக்டர் மாறும்போது எனக்கு ப்ளஸ்ஸும் இந்த வோல்டேஜும் ஆட் ஆகி ஒரு பூஸ்டட் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா டயோடை தாண்டி இந்த கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகும். எனக்கு இந்த ஃபார்முலா படி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் நமக்கு வேலை செய்யுது. அதாவது இன்புட் வோல்டேஜை கொடுத்து முன்னாடி ஒரு சுவிட்சை வச்சுட்டு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணும்போது டயோடை தாண்டி வர்ற வோல்டேஜ் வந்து உங்களுக்கு பூஸ்டட் வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகி உங்கள் ஏரியாவுக்கு போகும். பூஸ்ட் கன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா அவுட்புட் கரண்ட் வந்து லோ, அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஹை. இப்போ வந்து பூஸ்ட் காயிலில் வந்து வைண்டிங்கோட திக்னஸ் வந்து லோவாக இருக்கும். ஏன்னா வந்து அவுட்புட் கரண்ட் லோங்கிறதுனால திக்னஸும் லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஸ்ட் காயிலில் நம்பர் ஆஃப் வைண்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஹையாக இருக்கும். இப்போ வந்து வைண்டிங் வந்து இதில் ஹை, உங்களுக்கு பக் ஆயிலில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வைண்டிங் லோ, திக்னஸும் பார்த்திங்க அப்படின்னா 2க்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் எந்த போர்டு அட்டன் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு காயிலை மாற்ற போகிறீங்க அப்படின்னா அது பூஸ்ட் காயிலா பக் ஆயிலான்னு உங்களுக்கு கிளியராக தெரியணும். தெரிஞ்சால் தான் வந்து மாற்ற முடியும். சரி, இப்போ பக் கன்வெர்ட்டர்லையும் பூஸ்ட் கன்வெர்ட்டர்லையும் பயன்படுத்துகிற காயிலுக்கு பேர் பார்த்திங்கன்னா பவர் இண்டக்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மல் காயில் கிடையாது, அது பவர் இண்டக்டர், அதாவது பவர் லைனில் பயன்படுத்தக்கூடியது. அப்போ நீங்கள் காயிலை மாற்றி போடனாலோ இல்லை காயிலோட ஹென்ரி வேல்யூ குறைஞ்சிட்டாலோ நமக்கு இந்த கன்வர்ஷனுங்கிறது ப்ராப்பராக நடக்காது. இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் நமக்கு லைட்டிங் சர்க்யூட்லாம் நிறைய யூஸ் ஆகும். இதை வந்து வச்சு நீங்கள் டைரெக்டாக ப்ராக்டிக்கல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம பேசிக்லேருந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் 1 by 1 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் ரிலேட்டட் ட்ரைனிங் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.